வெல்கம் டு ஸ்ரீ முருகன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்டில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான முதல் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் சிம்பிளையும் ஈக்குவல் சிம்பிளையும் பயன்படுத்தி எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை ப்ளஸ் குறி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முதல்ல ப்ளஸ்ஸு ஈக்குவல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், உங்களுக்கு ஒரு காலத்துக்கும் அடுத்த காலத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அத்தனை ஈக்குவல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ்ஸு ஈக்குவல். ஃபைனலாக முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் குறி கொடுத்தா முடிக்கணும். இப்போ உங்கள் கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரோ கிரியேட் ஆகியிருக்கும், 4 காலம் கிரியேட் ஆகியிருக்கும். இதில் எனக்கு அடுத்து இன்னொரு ரோ கிரியேட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக அடுத்த ரோ எனக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய டெக்ஸ்ட் கர்சரை கடைசியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் கிளிக் பண்ணிவிட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கடைசி காலமில் கிளிக் பண்ணி டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி காலமில் உங்கள் கர்சரை கொண்டு வந்துட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒவ்வொரு ரோவாக சேர்ந்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ரோ வேணாலும் ஆட் பண்ணி உங்கள் டேபிளை அதிகரிச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த ரெண்டாவது ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளஸ்ஸையும் ஹைஃபனையும் எப்படி யூஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ளஸ் சிம்பிளையும் ஹைஃபனையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்த்த மாதிரி ப்ளஸ்ஸு ஹைஃபன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ்ஸு ஹைஃபன் ப்ளஸ் ஹைஃபன். ஃபைனலாக முடிக்கும் போது எப்பவும் சொன்ன மாதிரி ப்ளஸ் குறி கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு ரோ 4 காலம் இருக்க மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அடுத்தது ஒரு ரோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வேணும் அப்படின்னாக்கா உங்கள் டெக்ஸ்ட் கர்சரை கடைசி காலம் கொண்டு வந்துட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து ரோ நீங்கள் சேர்க்குற மாதிரினா கடைசி காலமில் வச்சுட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்து ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சரி, மூணாவதாக இருக்கக்கூடிய டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸையும் டேப் சிம்பிளையும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முன்னாடி பார்த்த மாதிரியே ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. டேப் பட்டனை உங்கள் கீபோர்டில் டேப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு டேபு ப்ளஸ்ஸு டேபு ப்ளஸ்ஸு டேபு. ஃபைனலாக முடிக்கும் போது நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் குறியோட தான் முடிக்கணும். இப்போ என்டரை ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகியிருக்கும். சரிங்களா? ஓகே, இது வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்து முடிச்சிட்டோம்.